சிறப்புரையாற்றுவதற்காக முகமது அப்துல்லா தாவூதி ஹலத் அவர்களை அழைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவருடைய சிறப்புரைக்கு பிறகு ஒரு நன்றியுரையோடு இந்த மஜ்லிஸ் நிறைவேறும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلم. وقال أيضا خيركم من تعلم القرآن وعلمه وكما قال عليه الصلاة والسلام. جد قرآن கீழே இருக்க அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. என்னை அதுக்காக அழைச்சிருக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். உலகத்திலேயே மிக உயர்ந்த உன்னதமான செயல் என்று சொன்னா இது போல ஒரு மார்க்க விஷயங்களிலே நாம ஈடுபடுறோம். மார்க்க விஷயம் இருக்க இது எதுலேயும் ஒரு முடிந்து போகாத ஒன்று. மார்க்க விஷயம் இருக்கு, இதுலயுமே உலகம் ஒரு மனுஷன் பிறக்கிறான் இறக்குறான், உலகம் தோன்றுது இறக்குது, அழிஞ்சு போகுது. அல்லாஹ் சொல்றான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு மறு உலகம் இருக்கு, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான் மறு உலக வாழ்க்கை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்க? ஆதாரம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான் வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. அல்லாஹ் சொல்றான் ஆகிரத்துடைய மறு உலக வாழ்க்கை இருக்கு, கைரும் அதுதான் சிறந்தது, வ அபகா அது நிரந்தரமானது. அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் والضحى والليل إذا سجى. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى. وللآخرة நபியே ஆகிரத்துடைய வாழ்க்கை கைருல் லக உமக்கு அதுதான் சிறந்தது, மினல் ஊலா அதுதான் மிக உயர்ந்தது. அல்லாஹ் சொல்றான். ஆதாரம் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் ஏதோ பயான்லாம் கேட்கிறோம், வாரத்துல போய் கேட்கிறோம், அப்பப்ப நிகழ்ச்சி கேட்கிறோம், மறந்து போகுங்க. இது ஒரு பெரிய இதா சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்ல, மறந்து போகும். மனுஷன் தானே, ஞாபகத்திற்கு மறதி மனுஷனுக்கு இயல்பு. மறந்து போகுது. திரும்ப திரும்ப நாம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு நினைவூட்டல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய, ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி உன்னதமான வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் பொழுதுபோக்கிலேயே இருந்துகிட்டே இருந்தான்னு சொன்னா அது யாருடைய நஷ்டங்க? அது யாருடைய நஷ்டம்? நமக்கு நாம தான் நஷ்டம் செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயுட்காலம் தான் இறைவன் கொடுத்திருக்கிறான். நம்மளால அதை என்ன செஞ்சுக்க முடியலங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனுக்கு மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு கணமேனும் முந்தவோ பிந்தவோ செய்யாது. கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கணமேனும் முந்தவோ பிந்தவோ செய்யாது. அந்த அஜல் எப்ப வந்துருச்சோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனுக்கு மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அவன் இரும்பு கோட்டையிலே ஆயிருந்தாலும் சரிதான். அல்லாஹ் சொல்றான் இரும்பு கோட்டை இப்படி சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்பவும் கூட அவனுக்கு அந்த நேரம் வந்து விட்டால் அவன் மௌத்தாகி விடுவான் என்பதாக இறைவன் சொல்கிறார். அப்படி இருந்தும் கூட நாம் தெம்பாக நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா என்று என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது போன்ற கல்வி விஷயங்கள் இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர், இதுதான் அழியாதது. நாம் இப்ப பேசுறதும் கேட்பதும் கற்றுக்கொள்ளும் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதும் இருக்கிறது, இது அழியாதது. மறு உலகத்திலே நிரந்தரமாக நமக்கு நன்மையை தந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். எந்தெந்த நேரங்களிலோ சாப்பிடுவோம், குடிப்போம், வீணாக பேசிக் கொண்டிருப்போம், இதெல்லாம் என்ன செய்யாதுங்க,
ஒரு பிரயோஜனப்படாது. மாறாக என்ன, நாம செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ் எடுத்து கொடுத்து காண்பிப்பார். மறுபுறத்துல மனிதன் எல்லாம் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் இந்த அமல்லாம் செய்ய இவ்வளவு என்ன, நான் எல்லாம் செய்ய வேண்டிய அமல் செய்யல, என்ன எவ்வளவு நன்மைகள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், நீ சில நேரங்கள்ல உலகத்திலே நீ துவா செய்தாய், அந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த நேரத்திலே உனக்கு இது சரியில்லை என்று வைத்திருந்தேன், இதுக்கு பகரமாக உனக்கு மறுபுறத்திலே கொடுக்கலாம் என்று நான் வைத்திருந்தேன், அதற்குண்டான நன்மை தான் இது என்பதாக சொல்லும் போது மனிதன், ஆஹா என்னுடைய எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய எந்த துவாவுமே ஏற்றுக்கொள்ள. சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான், ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் என்பதாக சொல்கிறார். அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நிறைய உலகத்திலே கிடைத்தது என்று சொன்னால் அவர் சொல்லுவாங்க, ஆஹா எதுக்கு எல்லாம் கிடைத்துட்டா மறுபடியும் எனக்கு எதுவும் கிடைக்காதா, ஏன்னா மறுவுலக வாழ்க்கையே தரமா நம்பி இருந்தார். மறுவுலக வாழ்க்கை என்னங்க, நம்ம நம்பி இருக்கிறோம், தரமா நம்பி இருந்தாங்க. ஏன், பவர் ஊட்டக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்தார். இப்ப நமக்கு இருக்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள், நான் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ், இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் நாம் என்னங்க, மார்க்க கல்வியை பத்தி நாம பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாய கடமை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன கடமைங்க, இப்ப சாப்பிடக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் கட்டாய கடமையா இல்லைங்க, ஆனா எது கட்டாய கடமை, நாளை பின்ன எனக்கு தெரியாது அல்லாஹ், அவர் சொல்லல இவர் சொல்லல, நீ தான் கத்துக்கணும். அல்லாஹ் வெறும் வேதத்தை அனுப்பிச்சு வைக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வழிகாட்டுறதுக்கு அனுப்பிச்சு விட்டான். அது மட்டும் இல்லாம குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு மேல அல்லாஹ் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். உலகம் எப்படி தன்னால் இயங்கும், சூரியன் எவ்வாறு சென்று கொண்டிருக்க முடியும், எதை யோசித்தாலும் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது. அன்னைக்கு ஒரு மண்ணு லாரியை கேட்கிறேன், மண்ணு 5000 கொண்டு வந்து கொட்டுவதற்கு 5000 என்பதா சொல்கிறாங்க. நான் வாங்கி கொட்டினேன். மண்ணுக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. எதுவுமே இல்லை உலகத்திலே, எதுவுமே தன்னால் இயங்க முடியாது. ஒரு மனிதன் எந்த ஒன்றையும் எடுத்துதான் ஒன்றை செய்கிறான், தன்னால் மேஜிக்கில் எதுவும் செய்ய முடியாது. அந்த அனைத்தும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், அனைத்தையும் நான் தான் படைத்திருக்கிறேன், உங்களை என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். அனைத்தையும் நாம் அனுபவித்துக் கொள்கிறோம், மாறாக என்ன செய்வதில்லைங்க. ஏதோ நான் ரெஸ்டா இருக்கும் போது தொழுறங்க, நான் ரெஸ்டா இருக்கும் போது அல்லாஹ் வணங்குறேன், அப்படி அல்லாஹ் சொல்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு அன்றிகளை எதற்கும் படைக்கவில்லை என்பதாக சொல்லுகிறான். ஆனால் நம்ம வணக்கத்தை எப்படி வச்சிருக்கோங்க, நான் ரெஸ்ட் இருந்தா நான் தொழுறேன், அந்த எப்போ சரி எனக்கு டைம் கிடைக்குதோ எக்ஸ்ட்ரா வேணா தொழுகிறேன், குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகணும் அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி மார்க்க கல்வி இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஹஸரத் அவர் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்காங்க, ரொம்ப அழகான முறையில இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இந்த மாதிரி ஹஸரத் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களே, இது ஒரு பெரிய பாக்கியங்க. எல்லா நேரத்திலையும் தேடும் போது கிடைக்க மாட்டான். ஹஸரத்தை வச்சு நல்லா பயன்படுத்தலாம். நீங்க நல்ல மாடல் ஒரு நிகழ்ச்சி கூட சூப்பரா நடத்துறாங்க, அருமையா. நானும் செம்மஞ்சேரியில இருக்கும்போது ஒரு 2 வருஷம் முத்த மாசா நடத்திருக்கிறேன். அனுமார் சூப்பா தர்த்தீப்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். அது 2 வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சில சூழ்நிலையில அது என்னால முடியல. இன்ஷாஅல்லாஹ் இந்த ஆசை எனக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களே சிறந்தவங்க யாரு தெரியுமா, மன் தஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களே சிறந்தவங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் சிறந்தவங்க சொன்னா, இப்ப நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிட்டான், அவன் கூட சம்பாதிச்சானா,
நான் பாரு அடுத்த பிசினஸ் அதுல கூட சம்பாதிச்சு சிறந்தவனா பணத்துல. ஆனா யாருக்கு நம்மள மதிப்பா? பணக்கார அந்த பணத்தை பத்தி மனசு ஃபுல்லா பெரிய மதிப்பு வச்சிருக்கான அவன் மட்டும்தான் ஆவான். அவனை வச்சு என்னங்க பண்ண முடியும்? பணம் போனதுக்கு அப்புறம் அவன் போயிடுவான். அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்து சொன்னா நம்ம ஒரே ஆளா நின்றாலும் கூட நமக்கு மனசுல எந்த விதமான சலசலப்பும் பயமும் இல்லாம உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த விஷயம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதாங்க. எந்த மனிதனும் தேவையில்லை, ஒரே மனிதனா இருக்கிறான். அவன் இறையச்சத்தோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறான், பள்ளி தொடர்போடு இருக்கிறான், தீனுடைய காரியங்கள் தொடர்போடு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு இதயம் அல்ல, இல்லவே இல்லை. அவன் அல்லாஹ் நாடினால் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதுக்கு போய் இறந்து போகக்கூடிய ஒரு மனிதன் வெட்டுப்பட்டு இறந்து போறார். பார்ப்பதற்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வெட்டுப்பட்டு இறந்து போகிறாரே என்பதாக தெரிகிறது. ஆனால் அவருடைய வலி எவ்வளவு தெரியுமா? அவருக்கு எவ்வளவு தெரியுமா வலிக்குமா? ஒரு எறும்பு கடிச்சதுடைய அந்த வலிதான் இறைவன் கொடுக்கிறான். ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்னாலே எதையும் எப்படியும் செய்ய முடியும். எவ்வளவு வெட்டுப்பட்ட மாதிரி மனிதனுக்கு தெரிஞ்சால் கூட வலி கொஞ்சமாக கொடுக்க முடியும். கொஞ்சமா நடக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா வாளை கீறினாங்க, உடனே கத்திக்கிட்டு கழுத மாதிரி கத்திக்கிட்டு, ஆஹா இப்படி வலிக்கிறது எப்படி ஏன்பா அப்படின்னு சொன்னா யாரு கீறினது யாரு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரு எனக்கு அப்படி வலிக்கதான் செய்யும், எல்லாரும் கேலி பண்றாங்க. அப்ப என்னங்க, அல்லாஹ் அக்பர், அவர் எச்சி திப்புனாலே என்ன செஞ்சிருவான்? இறந்து போயிருவேன். அப்ப நிர்ணயம் செய்கிறான் இறைவன். இதை நாம் மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். அவருடைய வழி எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். ஒரு 50 பேர் தேவையில்லை, அதுக்காக யாரையும் பகைக்க சொல்லவில்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் 50 பேருக்காக நம்முடைய செயல் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அல்லாஹ் ஒருத்தனுக்காக இருந்தோம் என்று சொன்னால் 50 பேர் இல்ல, மாற்றார வைத்து கூட நான் உதவி செய்வேன் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இது போன்ற நிகழ்ச்சிகள் நன்றாக நடத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் என்ன செய்யுங்க, நீங்க இதோட வந்தோம் அது போயோம் அப்படின்னு இல்லாம போய் என்ன செய்யுங்க, பக்கத்துல உள்ள பிள்ளைங்க இருந்தா கூட அவங்களையும் பேசுங்க. இஸ்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீனை பரப்பினாங்க? வீட்டுக்கு கூட போனாங்க, வீடா போய் தெருவா போய் எல்லாம் செஞ்சாங்க. என்னுடைய கெபாசிட்டிக்கு நான் போகணுமா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்கு, நீங்க அவங்கள பின்பற்றுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான். யார்கிட்ட இருக்கு? எதை எடுத்தாலும் நம்ம உடனே அவங்கள பார்க்கணும். இந்த காரியம் செய்ய போறேன், நம்ம உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படி நம்ம பார்க்கணும். இது யாருக்கோ உரியது, யாருக்கோ உரிய சட்டம். அது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. கல்யாண விஷயம் நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எந்த திருமணம் செய்யப்படுதோ அதுதான் பரக்கத்து புதிய திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேவையில்லாத விஷயங்கள் போய் ரொம்ப போட்டு இது பேச மாட்டேன் நானு. அதனால என்னங்க, இதெல்லாம் நமக்குரிய விஷயம். நமக்குரிய விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா அதுல பரக்கத்து இருக்கும். 4 பேர் வர்றாங்க போறாங்க மட்டும் என்ன இல்லைங்க. இந்த காலத்துல என்ன சொன்னாக்கா, நிறைய பேருக்கு மரியாதையே தெரியல. குழந்தைகளை வளர்க்கிற விஷயம் இருக்குதுங்களே, குழந்தைகளை வளர்க்கிற விஷயம் ரொம்ப பார்த்து வளர்க்கணுங்க. குழந்தைய வளர்க்கிற விஷயம் மெயினா எனக்குடைய அறிவுல இருந்து ஒரு 80-85% நம்ம வளர்க்கறதுல தாங்க இருக்கு. அதை தாண்டி போது ஒரு 10-15% தான். அதிகமா நம்ம அந்த குழந்தைகளுடைய மாகவுல் நாம வச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரே எப்ப பார்த்தாலும் காலைல எழுச்சி வெளியே போயிருவாங்க, நைட்டு வருவாங்க, தூங்குவாங்கன்னா குழந்தை எப்படிங்க நல்லா 4 மணிக்கு வளருவாங்க. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுக்கணும். மாசாக்கு போயிட்டு வருது குழந்தை, போய் நம்ம கேட்கணும், இல்லப்பா இன்னைக்கு என்ன ஓதுனா ஓதுனியா, இது ஓதிரியா, அந்த இது சொல்லு, நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படி அவங்ககிட்ட கேட்கதான் ஒரு ஆர்வம். எதுவுமே முயற்சி பண்ணாதாங்க அந்த விஷயம் ஒரு சக்சஸ் ஆகிடும். பிசினஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம ஆர்வம் காட்டக்கூடிய அந்த விஷயத்துல தானே இருக்கு. அது இல்லாம என்னங்க, இவர் பாட்டுக்கு இருந்துட்டு அதற்கு பார்த்துக்குவாரு இருந்துட்டு கடைசியில பார்த்தா மரம் நிறைய பழம் பழுக்குது. அவருடைய மரம் தான்,
ஆனா இல்லைங்க, அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா கத்து கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணாரு, மார்க்க விஷயத்தை கத்து கொடுக்கல, ஒழுக்கத்தை கத்து கொடுக்கல. என்னங்க, வெறும் ஸ்கூலுக்கு போக வேணும்னு சொல்லல, படிக்கிறவங்க சொல்ல தேவை. ஆனா அவர் போய் என்னது படிச்சுட்டு வருவார்? ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்குறாங்களா? எங்கேயாச்சும் ஒழுக்கத்தை படிச்சு இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருக்குதுன்னு அது தெரியல எனக்கு. அவங்க என்னங்க வெறும் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயம் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் இதை பத்தி அதை பத்தி கணக்கு ஒண்ணு அதை பத்தி தான் சொல்லி கொடுக்குறாங்க. மத்தபடி என்ன இல்லைங்க, இஸ்லாம் தான் என்ன செய்யுது மெயினா. அதுல அதிகமான ஆலிம் கோர்ஸ் கூட அதிகமான பேர் எதை பத்தி இருக்கும், எப்படி தரப்பட்ட நடந்துக்கணும், எப்படி தாயிட்ட நடந்துக்கணும், படைச்சவன் எப்படி நடந்து, இதெல்லாம் எங்க சொல்லி கொடுக்குறாங்களா? இது நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப குழந்தை நல்லா வரும். இல்ல நல்லா படிச்சிருச்சு குழந்தை, நல்லா உத்தியோகத்துல இருக்குது, எல்லாம் பண்ணுது, ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்லையேங்க. எப்படிங்க, நீங்க முயற்சி பண்ணவே இல்லையே. நீங்க முயற்சி பண்ணவே இல்லாம பிரயோஜனத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நாம முயற்சி பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும், அடுத்த மாதிரி கொடுத்து அவங்கள்ட்டையும் எப்படி எத்தனை இடத்துல மாசம் காமிச்சு வைக்கணும் அதை சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் என்ன செய்யுங்க, குழந்தை மானம் உள்ள குழந்தையா, இறைச்சம் உள்ள குழந்தையா, எல்லாம் அவங்கதான் செய்யக்கூடிய குழந்தையா, அதுவும் மாறும். அப்படி மாறினாதான் என்ன செய்ய முடியும், அந்த குழந்தை நமக்கு சம்பாதிச்சு தரது மட்டும் இல்லாம நமக்காக துவா செய்யும். ஹதீஸ்ல இருக்கு, ஒரு தகப்பன் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த குழந்தை மாசால போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அதுக்கே அந்த தகப்பனுக்கு நன்மை போகுது. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். மார்க்க விஷயம் சாதாரண இல்ல. உலகம் அழிஞ்சிரும்னு இறைவன் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இறந்துருவீங்கன்னு சொல்றாங்க. இறந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்னங்க, கொஞ்சம் விழிப்புணர்வு, நமக்கு கொஞ்சம் பாப்போம் பண்ணுவோம். இது முக்கியம். மனுஷன் அப்படி ஆசை பேராசை வச்சு படைக்கப்பட்டிருக்கான். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, முழுக்க அதிலேயே சார்ந்திடக்கூடாது. நாம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோங்கிற விஷயத்தை நாம முன்னால வச்சுதான் செயல்பட்டோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அறிவாளி லிஸ்ட்ல நம்ம வந்துடலாம். என்ன சொன்னாங்க, யார் மறு உலக தயாரிப்போடு இந்த உலகத்துல வாழ்றானோ அவன் தான் அறிவாளி. யார் எப்படி சொல்றாங்க, யார் அறிவாளி சொல்றாங்க, யார் மறு உலக தயாரிப்போடு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவங்க தான் அறிவாளி. அப்ப மத்தவங்க என்ன நம்ம பத்தி பேச தேவையில்லை, அவங்க நம்ம அறிவாளி லிஸ்ட்ல வந்துருங்க. அல்லாஹ் அக்பர். நாம அப்படி வந்தோம்னா நமக்கு பிரயோஜனம். திரும்பவும் நான் சொல்றேன், அழியாத உலகம் அல்லாஹ் சொல்றான். அங்கே மௌத்து ஒரு உருவத்துக்கு கொடுக்கப்பட்டு, மௌத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு மௌத்தாக்கி அவர் அவ்வளவுதான், உனக்கு மௌத்தே கிடையாது, அங்க வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கைங்க. அருமையா அல்லாஹ்வே சொல்லும் போது உயர்ந்த வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லும் போது எந்த மனிதனுக்கு வேற யார்த்த மனிதனுக்கு நமக்கு சொல்லணும், எந்த மனிதன் சொன்னா நம்ம வேல்யூஃபுல்லா ஆதாரமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் சிறந்த. அல்லாஹ்வே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு இதுதான் சிறந்த வாழ்க்கை, இதனால் ஊலா, அதான் மிக உயர்ந்த வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளவு நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ